கர்த்தருக்கு பாஸ்டர் ஸ்தோத்திரம். இன்னைக்கு தேதி டுடே இஸ் 29. உண்மையாக கொஞ்ச நேரம் கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். ஏன்னா கஷ்டத்தில் குடும்பத்தில் சோதனை எத்தனை நம்ம கடந்து போய் இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறது கடவுளுடைய கிருபையினால கொஞ்ச நேரம் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு வாய் திறந்து நன்றி சொல்லுவார். இசப்பா, நான் உயிரோடு இருக்கிற ஒரு கிருபையினால எனக்கு அவ்வளோ தூரம் நீ என்னை கொண்டு வந்ததுக்காக உனக்கு நன்றி ஐயா. நான் நல்ல வாய் திறந்து நன்றி செலுத்துவோம். அநேக பேர் இல்லை, ஆனால் நம்ம உயிரோடு இருக்கிறது praise the Lord, 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 praise the Lord. இயேசுவே, உமக்கு நன்றி ஐயா, நன்றி. Hallelujah, 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 hallelujah. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you. Hallelujah. அன்புள்ள தகப்பனே, காலங்களில அவ்வளோ அழகாக இருக்கு நம்ம சபை. இந்த சபை எல்லாம் நம்ம சுத்தமாக இருக்கு. மறுபடியும் இந்த சபை பிரதிஷ்டை பண்ணிக்கிறோம்ப்பா. பிதா குமாரன் பரிசுத்தனாக இந்த சபையை பிரதிஷ்டை பண்ணிக்கிறோம். ஆண்டவரே, மறுபடியும் உங்க அழைக்கிறப்பா. இந்த வீட்டில் நீ தங்கும். இது உங்களுடைய இடம் ஐயா. இயேசு தங்கும் வீடு அப்பா. இது உங்களுடைய வீடு. நம்மளை மறுபடி உங்களுடைய சித்த பிரகாரம் வழி நடத்தும். இந்த கால வேளையில் நான் பேச போகிற வசனத்தை அப்பா ஒவ்வொரு உள்ளத்தை தொட்டு உங்களுடைய சித்த பிரகாரம் வழி நடத்தும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறேன். ஆமென். கர்த்தருக்கு பாஸ்டர் ஸ்தோத்திரம். லாஸ்ட் டே டுடே நம்ம என்ன வாட் டு ஸ்பீக் டுடே. ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் எனக்கு ஒரு செய்தி கொடுத்துருக்கிறாரு. இதை பற்றி நான் பேசியிருக்கிறேன். லூக்கா புஸ்தகம் 10வது அதிகாரம். லூக்கா புஸ்தகம் 10வது அதிகாரம் 38 42 வரை. ஓகே, படிக்கிறீங்களா? பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவள் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவளை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டார். 39. அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தார். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தார். 40. மார்த்தாளும் பற்பல வேலைகள் செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்ததை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார். 41. இயேசு அவளுக்கு பிரத்யுத்தரமாக, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். 42. தேவையானது ஒன்று, மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பகை தெரிந்து கொண்டாள் என்றார். இதுல 2 பேர் அக்கா தங்கச்சி, மார்த்தா மேரி. 2 பேரு என்ன செஞ்சாங்க? ஆண்டவரை இயேசு ஏற்றுக்கொண்டாங்க. ஆனா 2 பேருடைய வாழ்க்கை இன்னைக்கு நம்ம காலையில தியானிக்க போறோம். ஒரு கூட்டம் பாருங்க, மேரி மார்த்தா போல ஒரு கூட்டம் சபையில இருக்கிறாங்க. அப்போ நீங்க மத்தேயு புஸ்தகத்தில் நீங்க படிக்கும் போது 2 கூட்டம் கடவுள் காமிக்கிறாரு. செம்படி ஆடு, வெள்ளை ஆடு. அப்புறம் புத்தி உள்ள ஸ்திரீ, புத்தி இல்லாத ஸ்திரீ. அப்போ இதில் அப்போ மேரி ஒரு கூட்டம், மார்த்தா ஒரு கூட்டம். அப்போ இன்னைக்கு இந்த 2 பேருடைய வாழ்க்கையை நம்ம தியானிக்க போறோம். ஓகே, அப்போ இதுல முதலாவது என்னன்னா 2 பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. ஓகே, அப்போ both are born again believers.
what the believer should do after you are saved. ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு விசுவாசி என்ன செய்யணும்? சொல்லுங்க. ஆண்டவரை நம்ம தேடணும். சரிங்களா? அப்போ 2 பேர் கவனிச்சு பாருங்க. 39 அந்த வசனத்தை நீங்க படிக்கும் போது 39 மறுபடி படியா. அவளுக்கு மரியா எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தார். ஓகே. அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து ஓகே அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தார். ஓகே. ஸ்தோத்திரம். அப்போ மேரி முதல்ல காலை எழுந்திரிச்ச உடனே ஆண்டவரை தேடுறாங்க. ஓகே. மார்த்தா என்ன செஞ்சாங்க? 40வது வசனம் படி. மார்த்தாளோ பல வேலைகள் செய்வது மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உங்களுக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார். மாத்தாவோட கேரக்டர் பாத்தீங்களா? என்ன அவங்க செய்யறாங்க? கடவுள் தேடுங்க. அவங்கள வந்து பட்பட வேலை, ஆபீஸ்ல இருந்து நிறைய வேலை கொண்டு இருப்பாங்க வீட்டுக்கு. அப்போ குஷனில வேலை. அப்போ அவங்க என்னன்னா மொத்த காரியம், மொத்த இடத்தை யாரு கொடுக்குறாங்க? பண்பட வேலை. இது ஒரு கூட்டம். ஆனா மேரி வந்து 2வது கூட்டம். இதுக்கு மாத்தா பத்தி கொஞ்சம் நேரம் நம்ம பேசிட்டு போவோம். What did Martha do? Okay. அவங்க பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. அவங்க ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க. ஆண்டவரே என்ன சொன்னாங்க? ஆண்டவரே, என் சிஸ்டர் வந்து எனக்கு உதவி செய்யுங்க. அவங்க என்னன்னா சமைக்கிறாங்க. இயேசு வந்திருக்காங்கல்ல, சமைச்சு அவங்க குசில ரொம்ப பிஸி. யாரு? மாத்தா. அப்போ நம்ம வந்து என்ன செய்யறாங்கன்னா, டூ ஸ்ட்ரெஸ். ஆஃபீஸ் வேலை செய்யணும், அப்புறம் மற்ற வேலை எல்லாம் செய்யணும், அப்புறம் சமைக்கணும். டூ ஸ்ட்ரெஸ்ஃபுல். அப்போ அவங்க என்ன செஞ்சிருக்கணும்? அவங்களுக்கு நோ டைம் டு ப்ரே, நோ டைம் டு சீக் தி லார்ட். 2 கூட்டம் இருக்கிறாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. அப்போ அந்த மாத்தா பத்தி கொஞ்ச நேரம் நம்ம தியானிச்சு போவோம். கடவுள் வந்து நம்ம என்ன செய்யணும்னா, மல்கியா புஸ்தகத்துக்கு நம்ம போவாங்க. மல்கியா புஸ்தகம் 1வது அதிகாரம் 6வது வசனம். குமாரன் தன் பிதாவையோ ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே. நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியராகிய உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்க உமது நாமத்தை எதினால் அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள். அப்படி படிச்சது போயா? 7 என் பிடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலேயே, ஆனாலும் உம்மை எதினாலே அசுத்தம் பண்ணினோம் என்கிறீர்கள். கர்த்தருடைய பந்தி என்ன மற்றும் போயிற்று என்று நீங்கள் சொல்லியிருக்கிறதுனாலேயே. 8 நீங்கள் கண் ஊனமானதையோ பலியிடம் கொண்டு வந்தாலோ அது பொல்லாப்பல்ல. நீங்கள் காணுமானதையோ நாசர் பிடத்தையோ கொண்டு வந்தாலோ அது பொல்லாப்பல்ல என்கிறீர்களே. அதை நீ உன் அதிபதிக்கு செலுத்து, அவன் உன்மேல் பிரியமாய் இருப்பானோ, உன் முகத்தை பார்ப்பானோ என்று சேனையில் கர்த்தர் கேட்கிறார். நல்லா கவனிச்சு பாருங்க. கடவுள் வந்து உங்ககிட்ட இருந்து என்கிட்ட இருந்து என்ன பார்க்குறாருன்னா கனம். இப்போ நீங்க வந்திருக்கீங்க, அவரை கனப்படுத்துறதுக்காக நீங்க வந்திருக்கீங்க. அப்போ கனம். மேலே நீங்க கவனிச்சு பாருங்க, ஒரு என்ன செய்யல, கடவுளுக்கு கனப்படுத்தல.
இது ஒரு கூட்டம், தெரியுங்களா? அப்போ ரெண்டாவது காரியத்தை என்ன நம்ம இதில் நம்ம தியானிக்கிறோம்னா, கடவுளுக்கு கொடுக்கறது பாருங்க. தாவீது ராஜா சொல்லுவாங்க, உமால வாங்கி உமக்கு கொடுக்கிறோம், எல்லாம் கடவுளுக்கு இருந்து வருது. ஆனா கொடுக்கும் போது என்ன மாதிரி காணிக்காம கொடுக்குறாங்க கடவுளுக்கு? நல்லா வச்சுட்டு கண் கூட ஊனமா நடக்க முடியாத இதெல்லாம் வந்து கடவுளுக்கு கொடுக்குறாங்க அந்த கூட்டம். அப்போ கடவுள் சொல்றாரு, எனக்கு நான் யாரு? நீ ஒன்று அந்த நீ கொடுத்தா சாக்ரிஃபைஸு நீ போய் என்ன செய், உங்க எஜமானுக்கு கொடுத்து பாரு. கிவ் இட் யுவர் பாஸ் அண்ட் see. அவரு உன் மேல பிரியமா இருப்பாரா? கடவுள் வந்து கனத்தை எதிர்பார்க்கிறாரு, கனம். அப்போ மாத்தா என்ன செஞ்சாங்க? இந்த கூட்டம் வந்து கடவுள் கனப்படுத்திட்டே மாட்டாங்க. எல்லாம் they want to receive only, you know. அப்போ நீங்க அதே அதிகாரத்தில் 13வது வசனம் 13-14 படியா? இதோ இது எவ்வளவு வருத்தம் என்று சொல்லி அதை ஒரு தீரணமாய் பேசி, திரளுண்டதை கால் உன்னதமானதையோ நாசல் கொண்டதையோ கொண்டு வந்த காணிக்கையாக செலுத்தீர்கள் என்று சேனையின் கர்த்தர் சொல்கிறார். அதை உங்கள் கைகளில் அங்கீகரித்து என்று கர்த்தர் கேட்கிறார். 16 தன் மந்தையில் கடாய் இருக்கையில் கெட்டு போனதை ஆண்டவருக்கு நேர்த்து கொண்டு பலியிடுகிற கபடாஸ் தான் சபிக்கப்படுவார். என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே பயங்கரமாய் இருக்கோ, நான் மகத்துவமான ராஜா என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ரெண்டாவது படியா? அப்போ நம்ம முடிச்சிடுவோம். கடவுள் சொல்றாரு, நான் யாரு? நான் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. உங்க பாஸை கொடுத்து பாரு. கடைசியில 2வது வசனத்துல கடவுள் வந்து பயங்கரமா சபிக்கிறாரு. ரெண்டாவது அதிகாரத்தை படியா? 1-2 படி. இப்போது ஆசாரியர்களே, இந்த கட்டளை உங்களுக்குரியது. 2 நீங்கள் கேளாமலும் என் நாமத்துக்கு மகிமை செலுத்தும்படி இதை சிந்தியாமலும் இருந்தால் நான் உங்களுக்குள்ளே சாபத்தை அனுப்பி உங்கள் ஆசீர்வாதங்களையும் சாபமாக்குவேன். ஆம், நீங்கள் அதை சிந்தியாமல் போனதினால் அவைகளை சபித்தேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். கடவுள் சொல்றாரு, என் நாமத்துக்கு மகிமை கொடுங்க, honor my name. இல்லாட்டி நான் என்ன செய்வேன் தெரியுங்களா? உங்க ஆசீர்வாதத்தை சாபமாக மாற்றுவேன். பாருங்க, கடவுள் எச்சரிக்கிறாரு. கடைசி நாளில நம்ம கடவுளை அவ்வளோ தேடாம இருக்கிறோம். நான் ஒரு காரியத்தை நான் சொல்றேன், நீங்க வீட்டில் யோசிச்சு பாருங்க. 3 மாசம் கிட்ட நான் வந்து ஒரு காரியத்தை சொன்னேன். கடவுள் வந்து என்னை உணர்த்திட்டு இருந்தாரு. குடும்ப ஜபம் பற்றி உணர்த்திருக்கிறார். நான் சொன்னேன், தயவு செய்து குடும்பமாக ஜபிங்க. கடவுள் வந்து என்ன எதிர்பார்க்குறேன்னா, கணத்தை எதிர்பார்க்குறாரு. ஃபேமிலியாக கால் எழுந்திரிச்சோன்னு குடும்பமாக ஜபிங்க, பிள்ளைங்களை வச்சு ஜபிங்க. ஆனால் நான் கை தூக்க வேண்டாம். நீ கொஞ்சம் யோசி பாருங்க. காலையில் எழுந்திரிச்சு எத்தனை குடும்பம் உண்மையாக கடவுளை முட்டி போட்டு ஃபேமிலியாக வச்சுட்டு ஆண்டவரை நீங்கள் தொழுது கொண்டிருக்கீங்க? ஏன்னா நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறோம். நாளைக்கு நாளை நம்ம கடவுளை மறக்கிறோம், மறந்து வர்றோம். இல்லை, நம்ம வசதி ஆயிட்டோம். ஆனால் நாளைக்கு நாளை கடவுளை நம்ம மறக்கிறோம். ஆனால் கடவுள் வந்து என்ன எதிர்பார்க்கணும்னா, அந்த கடலில் எழுந்திரிச்ச உடனே ஆனரிங் as a family, இல்லாட்டி ராத்திரியில் பகலில் ஆனரிங் ஹிம். அதான் ஒரு இடத்துல எழுதப்பட்டிருக்கு. தாவீது எழுதியிருக்காரு,
When you honor him, he will honor you. You despise him, he will despise you. அப்போ நீங்க கொஞ்சம் நம்ம சபை விசுவாசிகள் நான் கேட்குற ஒரு கேள்வி, அவங்க வீட்டில் குடும்ப ஜபம் இருக்கா? கை தூக்க வேண்டாம். யூ வாண்ட் டு எம்பரஸ் மீ. டுடே கடவுள் உங்கள்கிட்ட சொல்றாரு, மறுபடி உங்க குடும்ப ஜபத்தை ஆரம்பிங்க. என்னை என்ன செய்யுங்க? கனப்படுத்துங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க கவனிக்க முடியும்னா அவ்வளோ உங்களே என்ன செய்வார்? கனப்படுத்துவார். ஓகே, பாருங்க, ஆதியாகம புஸ்தகம் எவ்வளோ நல்லா இருக்கீங்க. எல்லா ஃபேமிலிக்கெல்லாம் கேளுங்க. இந்த வசனத்தை நம்ம படிப்போம். கர்த்தர் பார்வைக்கு எவ்வளோ நல்லா இருக்கு. ஆதியாகம புஸ்தகம் 6வது அதிகாரம் 9வது வசனம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தார். ஓகே, நோவா தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். நோவா குடும்பம், மருமகன், அப்புறம் சன்னு எல்லாம் 8 பேரு எவ்வளோ நல்லா இருக்கு. இது லிசன், இதுதான் கடவுள் உங்க வீட்டில் எதிர்பார்க்கிறாரு. கடவுள் சொல்றாரு, ஏன் வீடு நீ தங்கிருக்க உங்க வீடு இல்லைங்க. அவர் சொல்ல ஏன் வீடு 2 இடத்துல அவர் தங்குறாரு. உங்க சரீரத்திலே தேவனை மகிமைப்படுத்துங்க. தேவனை மகிமைப்படுத்துங்க. நிறைய பேர் இன்னைக்கு செண்டி கொடுக்குறாங்க, விதவிதமான காரியங்கள் கொடுக்குறாங்க. கடவுள் சொல்லிருக்காரு, ஒருவன் தேவனை ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன். நீங்களே தேவனை ஆலயம். உண்மையை சொல்ற, God is living inside you. அவர் உங்களை வழி நடத்துறாரு. ஒவ்வொரு இடத்துக்கு போறாரு. ஒரு கதை, ஒரு சாட்சி நான் சொல்றேன். ஸ்டீவன் ஒரு கேத்தலிக் வீட்டுக்கு நான் போயிருந்தோம். அப்போ அவர் கிறிஸ்மஸ் டைம்ல அப்போ நம்ம என்ன செஞ்சோம்னா, சாப்பிட்றதுக்கு முன்னே ஒரு ஜபத்தை நான் ஜபிச்சேன். ஆண்டவரே, இந்த குடும்பத்தை நீ ஆசீர்வாதம். அப்படிதான் நான் ஜபிச்சேன். வீட்டுக்கு வந்த பிறகு அந்த குடும்பத்தில் தலைவன் கேத்தலிக் தான். பாஸ்டர் ஸ்டீவன் கிட்ட அனுப்பி சொன்னாரு, the father came and praised in my house. very very peaceful. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாருங்க, நீங்க எங்க போறீங்க, அங்க தேவ பிரசன்னம் இருக்கு. 2வது சாட்சி நான் தேவ மகிமைக்காக. ஏன்னா கடவுள் நம்ம கூட போறாரு. மனைவி கூட தம்பி கூட அண்ணன் கூட கல்யாணத்துக்கு நான் போயிருந்தோம். அப்போ அதே போலதான் 2 பேர், அவங்க மூத்தான நான் 2 பேர் இந்த கல்யாணத்தை நடத்தணும். அப்போ என்னோட டேர்ன் வந்து ஜபிக்கிற டைம் தான் நம்மளோட டேர்ன். அப்போ ஒரு சும்மா ஆண்டு மகிமைப்படுத்தி ஒரு ஜபத்தை ஜபிச்சேன். அந்த பிரதர் அவங்களோட நெப்யூ என்ன ஒரு சூழ் ஆண்டு மாஸ்டர், நீங்கள் வந்து இந்த கல்யாணத்தில் நீங்கள் வந்து ஜபிச்சுட்டு போன பிறகு the atmosphere change and whole thing change. Friends, God's presence, we need God's presence. We need your houses, God, we need God's presence. இன்னைக்கு கொஞ்ச நேரம் பெத்தல் சபை விசுவாசிகளே, கொஞ்ச நேரம் உங்கள் வீட்டில் வேலை 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 சொல்லி தயவு செய்து அந்த கடவுளை மறக்காதீங்க. இது நடக்கும், வேலை வேலை என்ன செய்யுது, வேலை அந்த வேலை. ஆனால் கொஞ்ச நேரம் கண்களை மூடி அப்பா கிட்ட சொல்லுங்க, அப்பா ரொம்ப ரொம்ப பிஸியாக இருந்தேன், என்னை மன்னிச்சிடும் ஆண்டவரே. இந்த அடுத்த மாதம் இதுலேருந்து என் வீட்டில் ஃபேமிலி ஜபம் ஆரம்பிக்கிற ஆண்டவரே. இந்த ஃபேமிலியாக உமக்கு மகிமைப்படுத்தப்படனே ஒவ்வொரு விசுவாசிகள் ஜபிங்க. உங்கள் வீட்டில் தேவ பிரசனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் அவர் சொன்னாரு, என் வீடு ஜப வீடு. அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரே, நம்மளை மன்னிக்க மாட்டேங்குது பாப்பா. அந்த கடைசி நாளில்
நம்ம ரொம்ப ஆண்களை பிஸியாக இருந்து அங்கே இருக்கிற போயிட்டு உங்கள் குடும்ப ஜபத்தை உட்காந்து ஜபிக்கிறதுக்கு கத்தாவே நம்ம மறந்துடும். அப்பா நம்மளை பெத்த சபை விசுவாசிகளுக்கு மன்னித்து அப்பா அப்பா காலையில் சாயங்காலம் நம்ம நமக்கு இந்த குடும்ப ஜபத்தை மறக்காத ஒவ்வொரு நாள் குடும்ப ஜபம் வைக்கிறதுக்கு கத்தாவே உதவி செய்யும். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஆமென். ஓகே, ரெண்டாவது காரியத்துக்கு நம்ம போவோம். இது மார்த்தா பற்றி நம்ம கொஞ்சம் நேரம் நம்ம தியானிக்கிறோமாங்க. லெட்ஸ் கோ பேக் அகைன் டு பாருங்க. ஓகே பாருங்க, மேரி ஹவு சென்சிட்டிவ் அவங்க தெரியுங்களா? மத்திய 6:32 என்ன சொல்றாரு? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்க. ஓகே, இவைகள்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். She is very very sensitive to God's presence. Come in, let's go back again to லூக்கா புஸ்தகத்தை நம்ம பாருங்க. மேரி என்ன செய்யலான்னு கொஞ்சம் தியானிப்போம். ஓகே ஓகே 39 படியா? அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தார். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தார். ஓகே, அப்போ ஓகே ஓகே 40 நோ ஓகே. அப்போ இதுதாங்க கடவுள் எதிர்பார்க்கிறார். இதெல்லாம் கேளுங்க, தயவு செய்து ஓப்பன் யுவர் பைபிள்ஸ் பிரதர் அண்ட் சிஸ்டர். நல்லா பாருங்க, இதுதான் உண்மையான ஜெனுவின் கிறிஸ்டியன். உண்மையான கிறிஸ்டியன் யாரு? மேரி. ஓகே, என்ன செய்யறாங்க? முதல் காலையில் எழுந்திரிச்சோன்னு ஆண்டவர பாதத்தில் உட்கார்ந்து என்ன செஞ்சாங்க? ஐக்கியம் கொண்டிருந்தாங்க. ஐக்கியம். அப்போ ரெண்டாவது தேவ வசனத்தை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. கடவுளுக்கு எவ்வளவு பிரியம் தெரியுங்களா? மேரி ஆண்டவர பாதத்தில் உட்கார்ந்து ஐக்கியம் கொண்டு அந்த வசனத்தை கேட்கும் போது God was extremely happy. ஏன்னா பெஸ்ட் அந்த 5:30 மணிக்கு ஏந்திரிச்சு அவங்க ஜெபிக்கிறாங்க. அந்த பெஸ்ட் டைம். அவங்க 8 மணிக்கு 9 மணிக்கு ஜெபிக்கல, 5:30 மணிக்கு ஜெபிச்சு என்ன தேவனை நன்றி செலுத்தி தேவனை புகழ்ந்து ஐக்கியம் கொண்டு வசனத்தை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதுதாங்க கடவுள் எதிர்பார்க்கிறாரு. உங்களை என்ன மொத்த காரியத்தை இது 5 வருஷத்துக்கு முன்னே ஒரு வீடியோ நம்ம சபையில் விளையாடிட்டோம். அந்த பாஸ்டர் சொல்லி கொடுத்துருக்காரு, உங்களோட ஞாபகத்தை கொண்டு வர. அந்த பாஸ்டர் கிறிஸ்துமஸ் மெசேஜ் நம்ம அந்த வீடியோ போட்டோம். அந்த பாஸ்டர் சொன்னார், என்ன சொன்னார் தெரியுங்களா? காலையில் எழுந்திரிச்சோன்னு யாரோட முகத்தை பார்க்காம, தெரியுமா அந்த வீடியோ? யாரோட முகத்தை பார்க்க முட்டி போட்டு தேவ பிரசனத்தில் என்ன செய்யுங்க, கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. தேவ பிரசனம் நல்ல நல்ல வீடியோ. அது உங்கள் ஞாபகத்துக்கு 2 வாட்டி நான் மறுபடியும் உங்களுக்கு நான் இன்டர்நெட்டில் நம்ம வாட்ஸ்அப்பில் போட்டு நீங்கள் பாருங்க. கடவுள் வந்து என்ன இருக்குன்னா ஆனர். நீ 10 மணிக்கு ஏன்னா நீங்கள் மற்ற டைம் அடுத்த வசனத்தை நான் படிக்க போடுவாங்க. அவங்களுக்கு ஏன் கடவுள் வந்து காலையில் உங்களுக்கு ஜெபிக்க சொன்னார்னா, ஓகே இந்த வசனத்தை நான் எழுதியிருக்கிறேன். நீதிமொழி புஸ்தகம் 8:14. I love them that love me, and those who seek me in the morning will find me. என்னை நேசிக்கிறவர்களே அவரை நான் நேசிப்பேன். அப்போ கடவுள் ஒரு கண்டிஷன் கொடுக்குறாரு. மேலே காமிச்சு பாருங்க, என்ன சொல்றாரு? அதிகாலையில இப்போ ஆஃபீஸுக்கு நீங்க போறீங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு 5 மணிக்கு போனால் யாரும் இருக்க மாட்டாங்க. அவர் டைம் இருக்கு. 8:30 மணிலேருந்து 4 மணி வரை கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஓப்பன். அதே போலனா
கடவுள் வந்து ஒரு டைம் நமக்கு கொடுக்குறாரு. என்ன டைம்னா அதிகாலையில் தெரியுங்க. அப்போ seek me will find me. அப்போ கடவுள் ஒரு வார்த்தை சொன்னாரு. மேரி வந்து நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். என்ன நல்ல பங்கு? என்ன நினைக்கிறீங்க? முன்னே மேரி ஃபர்ஸ்ட் திங் அவங்க கடவுளை பிரியப்படுத்தினார். He pleased God. You see, you should not please yourself anymore. Always please God. Anything you do, நான் காமிக்கிறேன். இயேசு என்னென்ன செஞ்சா அப்படின்னா சொல்றாங்க, நான் எது செஞ்சா கூட அப்பாவுக்கு நான் பிரியப்படுத்துகிறேன். That's a secret. Okay? ரெண்டாவது, pleasing him and you are honoring him. Honoring him. எவ்வளோ பெரிய காரியம் நீங்க செய்றீங்க. ஓகே? அப்போ what is good part? நல்ல பங்குனா இந்த ரெண்டு தான் நல்ல பங்கு. Pleasing God, honoring God. ஓகே? அடுத்தது பாருங்க, St. John chapter 8 28-29 எடுத்துக்கொள்வாங்க. படியா? ஆதலால் இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு நானே அவர் என்று நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடி இவைகளை சொன்னேன் என்று அறிவீர்கள். 29 என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். பாத்தீங்களா? அவரு ஆண்டவர் இயேசு ஒரு கடவுளுங்க. அவர் கடவுள். ஆனா கடவுளுக்கு சமசமா இல்லாம ஒரு மனுஷனாக பூமியில பிறந்ததுனால அவர் என்ன சொல்றாருன்னா, I always do things that pleases him. அவருக்கு பிரியமான காரியங்கள் நான் எப்பொழுதும் செய்கிறேன். அப்போ பிரியமான ஒரு காரியத்தை நீங்க செய்யும்போது கடவுள்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இது உனக்கு பிரியமா? பிரியம் இல்லாட்டி வாண்ட ஆண்டவரே சொல்லி ஜபிங்க. ஓகே? அப்போ பாருங்க 28 நான் யார் என்று you want to know who Jesus is. அவரே உன்னை தண்ணி போட்ட ஜபத்தில் ஒட்டி போட்டு அவரே உங்க வாய் திறந்து அவரே நீ உயர்த்தணும். தண்ணி போட்ட ஜபத்தில் அந்நிய பாஷையை பேசி புகழ எவ்வளோ நீங்கள் புகழ முடியுமா அப்படியே நீங்கள் புகழ் பாருங்க. then only you know who am I. அது சொல்றாரு, அதை உயர்த்தின பிறகு நான் யாருன்னு நீங்க அறிவிக்கணும். அப்போ உயர்த்தணும் அப்படி உயர்த்தணும். பாட்டு ஆடுதல் உயர்த்தணும். தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் உயர்த்தணும். காரி ஓட்டிட்டு போகணும், அவர் உயர்த்தணும். அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க உயர்த்தீங்க பாருங்க. தாவீது எக்காலத்திலே கர்த்தர் ஸ்தோத்தரிப்பு, அவர் துதி எப்பொழுதும் வாயில் இருக்கும். பாருங்க, கொஞ்சம் யோசி பாருங்க, என்ன வேலை செஞ்சுட்டு இருந்த தாவீது சொல்லுங்க. ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாரு. ஆனா சாமுவேல் போய் அந்த வீட்டுக்கு போய் கேட்டாரு. 7 பேர் வந்தாங்க. கடவுள் சொன்னாரு, அந்த அவன் வீட்டுக்கு போயிட்டு ஒரு ஒரு ஆளு நீ அவனோட சன் நீ அவர் அபிஷேகம் பண்ணு. அப்போ சாமுவேல் போனதுனால ஹென்சமா இருக்கார். ஃபர்ஸ்ட் சன் வந்த உடனே சாமுவேல் போயிட்டாரு. இவர் தான் கடவுள் தெரிந்து கொண்டிருக்காரு. நீ போய் அபிஷேகம் பண்ணி போனவனா கடவுள் நிப்பாட்டி நீ அவரோட முகத்தை அவருடைய படிப்பு பார்த்து அவரை நீ அபிஷேகம் பண்ண. நான் அதை பார்க்கல, அவனை இருதயத்தை பார்த்துட்டு இருக்கிறேன். ஆனா கேட்டாங்க, யாராவது உங்க குடும்பத்தில் வேற யாரும் இருக்காங்களா? என்ன சொன்னாங்க? இருக்கிறாரு, ஆடு மேய்ச்சி இருக்கிறாரு. போய் கூப்பிட்டு வாங்க. வந்த உடனே கடவுளை உள்ளத்தை பார்த்தாரு. He is a man after God's heart. கடவுள் பார்த்தாரு,
என் இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் கடவுள் பார்த்துட்டாரு. பார்த்த உடனே சாமுவேல் அவங்க உடனே அபிஷேகம் பண்ணார். அபிஷேகம் பண்ணார். உடனே சாமுவேல் அபிஷேகம் பண்ணார். ஓகே, அப்போ பாருங்க, அப்போ நம்ம வந்து ஓகே ஓகே லெட்ஸ் turn to சங்கீதம் 53 ஐந்தாவது அதிகாரம் 3வது வசனம். Psalms chapter 5. கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். ஓகே, காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருந்தேன். ஓகே, ப்ராப்ளம் இருக்கு. 5. ஓகே, அடுத்த எத்தனாவது படிக்கிறீங்களா? 5:3. ஓகே, படி. கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். ஓகே, காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். அப்போ காலையில கடவுள் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுங்களா? உங்களோட சத்தம். என்ன சத்தம் அவர் எதிர்பார்க்கிறார் தெரியுங்களா? துதி சத்தம். துதி சத்தம் காலையில எதிர்பார்க்கிறார். அப்போ தாவீது சொல்றாரு, God, I will hear my voice in the morning. அப்போ தாவீது என்ன செய்யறாரு? காலையில அவர் புகழ்கிறாரு. எக்காலத்திலே கர்த்தர் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும். பாருங்க, அவ்வளோ காலையில் எழுந்திரிச்சோடனே அவர் ஆண்டவர் துதிக்கிறார். ரெண்டாவது ரெண்டாவது வந்து அவரோட பிரேயர்ஸ் வந்து ஜபிச்ச பிறகு அவங்களோட பிரேயர்ஸ், I will direct my prayers unto him. ஜபிச்ச பிறகு நன்றி செலுத்த பிறகு அப்படின்னா ஜபிக்கிறாரே மிக புகழுக்காக. மூணாவது I will look up. யா தாவீது சொல்றார் look up சொல்லி நினைக்கலாம். சங்கீதம் 121. சங்கீதம் 1:2. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக. ஓகே, என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஓகே, 2 வானத்தை பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். பாருங்க 120 மறுபடி படியா 1 படியா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக. ஓகே, என் கண்களை ஏறெடுக்கிறேன். சரி, அப்போ வான பூமி உண்டாகிற கர்த்தருக்கு ஒத்தாசை வரும். அப்போ பாருங்க, our help, our finance help, எல்லா ஹெல்ப் வந்து மனுஷங்கிட்ட வர்றது இல்லை, கடவுள்கிட்ட தான் எல்லாம் வருது. எல்லா ஆசீர்வாதம், all the good gifts comes from God. அப்போ I lift up my eyes. Okay, அப்போ the unto the Lord. அந்த Lord என்ன செஞ்சாரு? அந்த Lord என்ன செஞ்சாரு? பூமிக்கு இறங்கி வந்தாரு. ஓகே, இதுதான் 5 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். we are going to, போன வருஷம் 15 பேர் வந்தாங்க. ஒரு ஆள் தான் ஃபாலோ அப் பண்ணுங்க, ஏன்னா யாரும் ஃபாலோ அப் பண்ணல. அதனால ஈஸியாக உங்கள் பேப்பர் பென்சில் இருந்தால் தயவு செய்து இதை வந்து விட்னஸுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா சரிங்களா? ஓகே ஓகே, Lord become man. ஓகே, வாங்க 1 John chapter 3. John chapter 3. 3:5. Very very நல்ல வசனம்.
அவிசுவாசிகிட்ட பேசுறதுக்கு நல்ல வசனம். ஓகே, படியா. அவர் தம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். ஓகே, அவரிடத்தில் பாவம் இல்லை. ஓகே, இதுதாங்க first verse for your family visitation. அப்போ அவர்கிட்ட பாவம் இல்லை. அப்போ நீங்க என்ன செய்யலாம்? You can explain to them. பாருங்க, கடவுள் மனுஷனா வந்தாரு, ஆனா ஒண்ணு என்ன இல்லை, பாவம் இல்லை. அப்போ அவர் உங்களுக்காக என்ன செஞ்சிருக்கிறாரு? உங்க பாவங்கள் சிலுவையில சுமந்தாரு. ஓகே, ரெண்டாவது வசனத்தை நீங்க எழுதி கொள்ளுங்க. நினைக்கிறேன், the Almighty God from heaven came down to earth not to start the religion but coming to forgive our sins. ஓகே, அப்போ ரெண்டாவது 1 கொரிந்தியர் 15:5 Christ died for our sins according to Christ died. அப்போ இயேசு நான் என்ன சொல்லி கொடுக்கும் போது சொல்லணும், இயேசு உங்க பாவத்துக்காக மரித்தாரு. அவர் பாவம் இல்லை, உங்களுக்காக மரித்தாரு. எழுதிக்கொள்ளுங்க. ரெண்டாவது காரியம் நீங்க சொல்லிக் கொடுக்கிறது 8:17. ஓகே, அவர் தாமே நம்முடைய பலவீனங்கள் ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்கள் சுமந்தாரு. ஓகே, என்ன சுமந்தாரு? நோய்கள். 39 நோய் என்ன நீங்க சொல்லிக் கொடுக்கணும். 39 நோய் அவர் சுமந்தாரு. அப்போ ஆண்டவர் சொல்லிக் கொடுக்குங்க. அவரு 39 அவரை அடிச்சாங்க. ஒரு அடியில ஒரு நோய். அப்போ 39 நோய் இயேசு உங்களுக்காக ஏற்றுக்கொண்டாரு. ஓகே, அப்போ அவங்களுக்கு தெரியணும். இப்போ சாந்தி போன வருஷம் நம்ம ஃபாலோ பண்ணல. சாந்தி நம்ம ஃபாலோ பண்ணலாட்டி அப்போ கேன்சர் நோயை சாட்சி கொடுத்தாங்க, சரிங்களா? ஆனால் அவங்க ஃபாலோ அப் பண்ணலாட்டி பின்வாங்கி போயிடுவாங்க. டாக்டர் தான் எனக்கு ஷோ கொடுத்தாரு. அப்போ உடனே விழிக்கிறேன்னு சொல்லி கொடுக்குறாரு. 24 மணிக்குள்ள ஒரு விசுவாசி ரட்சிக்கப்பட்டனா அவங்க உடனே போய் அவங்க சத்தியத்தை போய் சொல்லணும். இல்லாட்டி பிசாசு அவங்க மண்டை கழுவி அவங்க போயிடுவார். அப்போ நம்ம சாந்திக்கு போய் என்ன சொன்னால் அது நினச்சி இங்கே மனவாக நினச்சி வரல யார் பூமி. அப்போ ரெண்டாவது அதான் அவங்க ரெண்டாவது அப்போ எழுதிட்டீங்களா? இங்கிலீஷில் himself took our infirmities, bear our sicknesses. ஓகே, அப்போ மூணாவது Christ redeemed us from the curse. கலாத்தியர் புஸ்தகம் 3:13 நம்முடைய சாபங்கள் அவரே என்ன செஞ்சாரு? சரீரத்தில் சுமந்தாரு. அப்போ சாபம் உனக்கு ஒன்றும் சாபம் இல்லைன்னு சொல்லிடுங்க. ஓகே, தயவு செய்து உங்களுக்கு பேப்பர் பென்சில் இல்லாட்டி இப்படி நாளைக்கு நீ மனப்படமா நம்ம ஒரு நாளைக்கு உட்காந்து மனப்படமா இந்த வசனங்கள் நீங்கள் ரிசைட் பண்ணணும். ஓகே, அப்போ 3. நாலாவது நம்பர் ஜீசஸ். ஓகே, Jesus Christ, Jesus Christ, though he was God, yet for our sake become poor. No, he was rich. Yeah, when Jesus Christ was rich, for our sake he become poor, that through his poverty we might be rich. Yeah, நம்ம ஏழை வீட்டுக்கு நீங்க போகும்போது இதை நம்ம பேசி ஆகணும். பாருங்க, உங்களுக்காக ஆண்டவர் இயேசு அவர் ஐஸ்வர்யம் உள்ளவன் நமக்காக தரித்திரம் ஆனாரு. ஓகே, அப்போ அந்த தரித்திரம் மூலமா நீங்க என்ன ஐஸ்வர்யவான்காக ஆண்டவர் உங்களை ஆண்டவர் ஒரு
think Brother Ronnie knows not, Pastor Satish Kumar, Hyderabad, the biggest church, second biggest church in the world been. இதுதான் அவர் சொல்லிக் கொடுக்குறாரு விசுவாசிகளுக்கு. இது போய் சொல்லுங்க. ஓகே அப்போ this is for witnessing. அஞ்சு ரொம்ப ரொம்ப முக்கியம். Okay, what can we learn from the two sisters? Martha, her office work and kitchen work is more important than God. She did not honor God, but Mary honored God and sat at his feet and listened to his word. Mary என்ன செஞ்சாங்க? ஒரு நல்ல காரியத்தை செஞ்சாங்க. தேவ பாதத்தில் உட்காந்து தேவனே அவர் என்ன செய்ய ஐக்கியம் கொண்டு வசனத்தை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஆனால் உலகத்தில் அப்போ நம்ம கிட்டத்தட்ட திஸ் டைம் எத்தனை ஒரு 20 பேர் வந்தாங்க. நம்ம கிட்டத்தட்ட எத்தனை அன்பிலிவர்ஸ் கேமா நம்ம சபையில் அப்போ இதுதான் நம்ம ஒரு கேன்சர் பேஷண்ட் வந்து போனோம். அப்போ இதுதான் அவங்க சொல்லிக் கொடுக்குறது சரீரத்தில் தேவன் நம்மளுடைய நோய்கள் சுமந்தார் கட்டாயம் அவங்க சொல்லி கொடுத்து அவங்களுக்காக நம்ம வச்சிருக்கோம். அதனால இந்த கால வேலையில் நன்றி செலுத்துவோம். அடுத்த வருஷம் நம்மளுக்கு நான் Pastor Steven will preach, I will teach. ஓகே, நான் என்ன பிளான் வச்சிருக்கேன்னா Gateway to Life 10 lessons ஆண்டி உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் எல்லாம் மறந்துட்டீங்க. ஆனால் அந்த டைம் வரும்போது நான் இப்போ தான் ஆயுதம் பண்ணியிருக்கிறேன். அதனால் எவ்ரிபாடி இங்கே வரும்போது ஒரு பேப்பர் பென்சில் எடுத்துடுவாங்க. நான் கேட்டு லைஃப் சொல்லி கொடுக்கும்போது அதை கேட்டுட்டு இந்த அவிஸ்வாசிகள் வந்தாங்க நம்ம கூட்டத்துக்கு. அந்த நீங்கள் என்ன செய்யலாம், அந்த 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 அவங்களோட வீட்டு அட்ரஸில் பார்த்து போயிட்டு அவங்களுக்காக என்ன செய்யுங்க, இந்த வசனங்கள் 5 காரியத்தை அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. மொத அப்புறம் கேட்கலாம் சொல்லிக் கொடுங்க. கட்டாயம் தேவ வசனம். ஓகே, கட்டாயம் நீங்கள் போய் பேசுனா அவங்க ரட்சிக்கப்படுவாங்க, சபைக்கு வருவாங்க. அதனால கத்திற்கு நம்ம நன்றி செலுத்துவோம். நல்ல மீட்டிங் நல்லா சண்டே ஸ்கூல் நல்லா இருந்துச்சு. அப்புறம் என்ன நம்ம இவாஞ்சலிஸ்ட் மீட்டிங் நல்லா இருந்துச்சு. பாஸ்டர் நல்லா செய்து கொடுத்தாரு. அப்போது இந்த வருஷம் இன்னைக்கு லாஸ்ட் டே நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஒரு வசனத்தை படிக்கிறோம். வீட்டில் ஓகே, பிலிப்பியர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 13-14 அதை படிச்சுட்டு நம்ம எழுந்து நின்று ஒரு பாட்டு பாடி. ஓகே, பிலிப்பியர் புஸ்தகம் சாப்டர் 3 படியா. சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஓகே, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி 14 கிறிஸ்து இயேசுவுக்கு தேவன் அழைத்த பரம அழைப்பின்படி பந்தயப் பொருளாக இலக்கை நோக்கி ஓடுகிறேன். பழசு நம்ம மறந்துடுவோம். பழசெல்லாம் மூட்டை தூக்கிட்டு நம்ம ஓட்டத்தை ஓட முடியாது. நம்ம பழசெல்லாம் மறந்துட்டு என்ன செய்வோம், கடவுள் கத்தர் சபைக்கு நல்ல பிளான்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறாரு. அதே நம்ம என்ன செய்வோம், அடுத்த வருஷம் அதை பற்றி தியானித்து அதை எப்படி இந்த ஊழியத்தை செய்யணும்னு சொல்லி நம்ம என்ன மறுபடி ஜனவரி 1 நம்ம ஆரம்பிப்போம். ஓகே, ஹல்லேலூயா. எல்லாம் எழுந்து நின்று we will sing a song. After that we wish them happy new year and just pray. I have offended you, என்னை மன்னிச்சுங்க சொல்லிட்டு ஒருத்தர் மன்னிப்பு